முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை காலில் விழுந்து ஆசை பெற்ற மதுரை சின்ன பிள்ளை வீடு இல்லாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதன் முழு பின்னணி பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத். 2001 டெல்லியில் நடைபெற்ற சக்தி புரஸ்கர் விருது வழங்கும் விழாவின் போது அப்போதைய பிரதமர் வாஜ்பாயை காலில் விழுந்து வணங்கிய நிகழ்வால் அறியப்பட்டவர் மதுரையைச் சேர்ந்த சின்ன பிள்ளை. ஒரு சாதாரண விவசாய கூலியாக வாழ்க்கையை தொடங்கிய சின்ன பிள்ளை 90களில் களஞ்சியம் எனும் சுய உதவிக்குழு மூலம் பல்லாயிரக்கணக்கான பெண்களிடையே சிறு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி காட்டினார். அவருக்கு 2018ஆம் ஆண்டு தமிழக அரசு ஔவையார் விருதும் 2019 மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. தனது கிராமத்தில் பலருக்கு கான்கிரீட் வீடுகள் கிடைப்பதற்கும் அங்கன்வாடி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் கிடைப்பதற்கும் காரணமான சின்ன பிள்ளை சொந்த வீடு இல்லாமல் தனது மகன் வீட்டில் ஒண்டி குடித்தனமாக வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவை சேர்ந்த சிலர் சின்ன பிள்ளையை அணுகி பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தருவதாக கூறி பொன்னாடை போர்த்தி போட்டோ எடுத்துச் சென்றுள்ளனர். ஆனால் 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை வீடு வழங்கவில்லை என சின்ன பிள்ளை ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தவங்கள வந்து 2 வருஷமாச்சு வீட்டுக்குள்ள வந்து எனக்கு பொன்னாடை போச்சு, உனக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரின்னு நானும் கட்டி கொடுப்பான்ட்டு இருந்தேன். ஒன்றுமே இன்னும் தெரியலை. நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க அப்போ கட்டி கொடுப்பாங்கன்றே இருக்கிறேன். ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அதிகாரிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தால் சின்ன பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் ஜெகநாத் வழங்கும் கூடுதல் தகவல். சமூக வலைதளங்கள் அவர் பதிவிட்ட வீடியோ மதுரை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சியர் சின்ன பிள்ளையை அவரை வீட்டுக்கு அழைத்து அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார். என்ன தேவைகள் என்பதை உடனடியாக பூர்த்தி செய்து தருவதாக கூறி உத்தரவும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை அவர்களை வீடு சென்று பார்ப்பதற்காக வந்த நிலையில் தற்போது சின்ன பிள்ளை அவர்கள் மருத்துவமனையில் அவரது உடல்நலம் குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கல்பனா. நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.